எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசஸ் போயிட்டு 3D கேமரா ட்ராக்கர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D கேமரா ட்ராக்கர் வந்துடும். இதை வந்து நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா அனலைஸ் ஆகி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபுல்லாக ரன் ஆகி முடித்த உடனே சால்விங் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுதான் சால்விங் கேமரான்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே 3D கேமரா ட்ராக்கர்ஸ் தான். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ட்ராக்கர் வேணுமோ அந்த ட்ராக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோ இல்லைனா சாலிட் இமேஜஸ் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதாவது கலர் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டில் வந்து எந்த எஃபெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கேலு, பொசிஷன், அப்புறம் XYZ இதோட எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டாப் பாட்டமில் மூவ் ஆகும். ஒய்னாக்கா சைடில் மூவ் ஆகும். இசட்னாக்கா ரொட்டேஷனில் மூவ் ஆகும். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் XYZ. இப்போது பொசிஷன் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் வச்சுக்கலாம். ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சின்னது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொசிஷன்லையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது டெக்ஸ்ட்டு வேணும்னாக்கா நீங்கள் ஓவர்லே கூட பண்ணிக்கலாம். அதாவது சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓவர்லே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த டாகிள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா அங்கே மோடில் போயிட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பேக்ரவுண்டோட அது மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போது நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேமரா ட்ராக்கர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துல தான் நான் ஆட் பண்ண போகிறேன். மறுபடியும் நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணி 3D கேமரா செலக்ட் பண்ணினா எல்லாமே வந்துடும். இப்போது உங்களுக்கு வேறு எங்கே ஆட் பண்ணமோ அந்த இடத்த வந்து அந்த கேமரா ட்ராக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தட் தான். ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா மாதிரி அதே சேம் மெத்தட் தான். உங்களுக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம், அப்புறம் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த XYZ ரொட்டேஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ பொசிஷன் வச்சுக்கலாம். இது வந்து பிகினர் டியூட்டோரியல்ன்றதுனால தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்காக போயிட்டுருக்கோம். இப்போது நான் வந்து பொசிஷன் வச்சுட்டேன். அவ்வளோதான். இன்னும் வேணுன்னா கூட உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பொசிஷன் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போது இதில் போயிட்டு ஓவர்லே மோடில் போயிட்டு ஓவர்லே பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். கிரியேட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா இதில் வந்து ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சேம் தான், சேம் ஆப்ஷன் ஸ்கேலு, பொசிஷனு, அதுக்கப்புறம் XYZ ரொட்டேஷன்ஸு அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்னென்னா இது வந்து சேம் மெத்தட் தான். இதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் என்ன கலர்ஸோ இல்லைனா டெக்ஸ்ட்டில் என்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட்டில் எப்படி அனிமேஷன் பண்ண போகிறீங்க, இந்த டெக்ஸ்ட் இல்லாமல் எப்படி ஒரு சாலிடோ இல்லைனா இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது வந்து உங்களோட விஷயம்தான். இப்போ நான் ஃபார் எவர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபார் எவருக்கு கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லவ்ன்ற டெக்ஸ்ட் வந்து அவங்க மேலே வந்து மெர்ஜ் ஆகுது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லவ்வுக்கு மட்டும் நான் வந்து ஒரு அனிமேஷன் ஆட் பண்ண போகிறேன். அனிமேஷன் இல்லை, ஒரு பிளர்ரை வந்து ஆட் பண்ணுறேன். லவ்வை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசஸ் போனீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு கேஷியன் பிளரை வந்து நான் வந்து ஆட் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசஸ் போகிறேன். அதில் போயிட்டு கேஷியன் பிளர்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷியன் பிளர் வரும். அவனை எடுத்து நம்மளோட லவ்ன்ற டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து எங்கே வேணுமோ நான் வந்து இந்த இடத்துல பிளர் கொடுத்துக்கிறேன். ஒரு 40% பிளர் கொடுத்துட்டு வியூ போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வியூ ஆகும்.
போயிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு நான் வந்து 0வா ஆக்கிக்கிறேன். அவ்வளோதான், பிளர்ரை எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.